ஹலோ ஹாய் வெல்கம் டு மை சேனல் ஒன் பாட் ஒண்டர்ஸ். இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம். கருவேப்பிலை சாதம் எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம். இது சிம்பிள் அண்ட் ஈஸி தான், குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ இதுக்கு ஒரு பேன் நல்லா ஹீட் ஆனணும். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் ஆயிலு, இது கூடவே ஒரு 2 டைப்பான காஞ்ச மிளகாய் நான் எடுத்திருக்கேன். ஸோ இது கூட 2 டேபிள் ஸ்பூன்னு முழு தனியா 2 டேபிள் ஸ்பூன் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தப்பருப்பு, இது ரெண்டுமே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் எப்போவுமே ப்ரிஃபர் பண்ணுறது லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு எல்லாம் பர்ன் ஆகிடுச்சுன்னா அந்த டேஸ்ட்டே போயிடும். ஸோ லோ ஃப்ளேமில் எவ்வளோ வச்சு நம்ம ஃப்ரை பண்ணுறோமோ அவ்வளோவோ டேஸ்ட் கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ இது கூட கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூனுக்குன்னு கொஞ்சம் கம்மியாக வெந்தயம் சேர்த்துருக்கேன். இதுவும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பஞ்ச் கருவேப்பிலை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா உப்பு தண்ணியில் போட்டு நான் வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். ஏன்னா சிலதில் கொஞ்சம் டஸ்ட்டு அதெல்லாம் இருக்கும். நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சுனாக்கா ஒரு மாதிரி செய்கிறதுக்கே இஷ்டம் இருக்காது. அதனால் எப்போவுமே கருவேப்பிலை நம்ம வாஷ் பண்ணி போடணும். ஸோ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இது நல்லா ஆற விடலாம் நம்ம ஃபேனுக்கு அடியில். ஸோ ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற விடுறேன். பை த டைம் என்னோடய ட்ரிங்க் நான் எடுத்துக்கிறேன், மார்னிங் ட்ரிங்க்கு. இது தேங்காய் அப்புறமா கேரட் ட்ரிங்க்கு தான். அது நான் ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருக்கேன். இப்போது இது நம்ம கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட் போட்டு நல்லா ஒரு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபைன் பவுடராக வேண்டாம், கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம. ஸோ இது ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்டு, முடி வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது. சிறு பிள்ளைகளாக கருவேப்பிலெல்லாம் நம்ம சாப்பாட்டில் போட்டால் சைடில் எடுத்து வச்சுருவாங்க. அதனால இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா ஸோ எடுத்து வைக்கிறதுக்கு சான்ஸ் கிடைக்காது அவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்தாச்சு. ஸோ இப்போது நான் பாஸ்மதி ரைஸு நல்லா பாயில் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ சுட பாஸ்மதி ரைஸில் இந்த கருவேப்பிலை பவுடர் சேர்த்துக்கிறேன் நான். பாருங்கள், ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ எனக்கு இது மேலே கொஞ்சம் ப்ளெயினாக இருக்கிற மாதிரி தோணுச்சு. அதனால் நான் என்ன பண்ணேன், ஒரு தடக்கா மாதிரி பண்ணி போடலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கினேன். கீ கூட கேஷ்யூ அப்புறமா கலக்காய், இது ரெண்டுமே ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் அப்புறமா இதில் சேர்த்துக்கலாம் இப்போது. ஸோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கருவேப்பிலை சாதம். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாஸ்மதி ரைஸு உதிரியாக சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சின்னு. ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இன்னொரு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது கூட சைட் டிஷ்ஷு அப்பளோ பப்பாடு உங்கள் சாய்ஸ் எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ சூப்பரான கருவேப்பிலை சாதம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ இதோடு முடிய போகுது. இன்னொரு சூப்பரான ரெசிபியில் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அன்டில் தென், பாய் ஃப்ரம் அஸ்வினி. பாய், டேக் கேர்.